அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய குடும்ப தனஸ்தானத்தை பார்ப்பதால் ராசியும் 2ஆம் இடமும் பலம் பெறுதுங்க. இதனால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதே போல் ராசிக்கு வேறு தீய கிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையோ இல்லை என்பதால தடையற்ற நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தொட்டது துலங்கம் வெற்றி பாதை விலகக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வழக்குகள் வெற்றி பெறுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு முயற்சிகள் பலன் தருங்க. அதே போல் கலத்திரஸ்தானம் வலிமை பெறுவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு வருமானம் என்பது தாராளமாக இருக்குங்க. கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசிக்கு விசேஷமான நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதற்கு என்ன பொருள் என்றால், உங்களுக்கு முயற்சிகளை தகுந்த விதத்தில் கூட்டினால் அதிர்ஷ்டம் இணைந்து நற்பலன்களை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய சனி வக்ரம் பெற்றிருப்பதும் அவரோடு ராகு இருப்பதும் சில சங்கடங்களை தரவே செய்யுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல குல தெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த தோஷங்களை கடந்து விடலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் போட்டிகள் சற்று அதிகரிக்கதாங்க செய்யும். குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருங்க. அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துங்க. துலாம் ராசினியர்களுக்கு உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்கு. திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே முக்கிய கிரகங்களான சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. இதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை எளிதில் உங்களால் சமாளித்து விட முடியுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு மாதமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. திருமண முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதேபோல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் ஏற்கனவே கருற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் இக்காலகட்டங்கள்ல தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சி வெற்றி அளிக்குங்க. அதே போல் பலர்
சிலருக்கு வெளிநாட்டில் வேலையும் கிடைக்க இருக்கு. புதிதாக வெளிநாட்டு வேலையோ அல்லது புதிதாக வேலைக்கோ முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட அந்த வேலையில் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படாது. இருந்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம், இந்த வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் நல்ல ஒரு ஊதியத்துடன் நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு தகுந்தாற்போல் வேலை கிடைக்க இருக்கு. அதுவரை உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. அவற்றை சமாளித்து உங்களுடைய விற்பனையை உயர்த்துவதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அன்றாட விற்பனையிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சூழ்நிலை உதவிகரமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நியாயமற்ற போட்டிகளை நிறைந்ததாகவே இருப்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து, அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுடைய பணத்திற்கு மிகவும் நல்லதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. இருந்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. வாய்ப்புக்காக அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. மனதிற்குள் சில தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படலாம். கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாக இருக்குங்க. அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்குதுங்க. கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகக்கூடும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறையுங்க. கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உள்ள தொடர்பை துண்டித்து விடுவது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததுங்க. ஏற்கனவே மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் ஏற்படுவது கிரகநிலைகள் உணர்த்துதுங்க. உங்களுக்கு நீங்களே எதிரியாக விடக்கூடாது அல்லவா? அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது அவசியம். அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்களை மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய உதவியும் அதே போல் விரிவுரையாளர்களுடைய உதவியும் உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகரமாக இருக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. வயலை பார்த்தாலே இதனை தெரிந்து கொள்ளலாங்க. பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பதை காண முடியும். தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உரம் விதை போன்ற வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க. கூடுமான வரையில் அதிக வெயிலில் உழைப்பதை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப ரீதியாக ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் வெளியில் அலைவதை குறைத்து கொள்ளுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் சொல்லி வந்தால் போதுங்க. ஸ்ரீ முருக பெருமானின் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.